மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த வைத்தியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு கேட்டிங்கன்னா கேன்சர், அதாவது உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100% இதை நல்ல உணவு முறையிலேயே சூப்பராக சரி பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் இந்த உணவு முறையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சேர்ந்திங்கன்னா அழகான ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆகிடும். சீக்கிரமாகவே குணமளிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான எழுதி வச்ச அற்புதமாக எழுதி வச்ச ஒரு பொக்கிஷம். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி வரும் பொழுது மருந்துகள் எதை உண்டாலும் உணவு முறையாக இருக்கக்கூடிய மகா மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா பலவீனத்தை போக்கிவிடும், பயத்தை போக்கிவிடும். அதேமாதிரி ஒரு புத்துணர்ச்சியும் ப்ளஸ் புது நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் உணவு. இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உணவில் இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாக்கா உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதே இந்த பதிவின் முக்கிய நோக்கம். அதனால் இதுக்கு உணவு முறையிலே நிறைய விஷயம் இருக்குது. அந்த சூப் எடுக்கிற விஷயம் உணவு மற்றும் சூப்பு வகைகளை எடுத்தாலே போதுமான விஷயம்தான். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதேமாரி சோர்வே இருக்காது. சோர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா மனசோர்வு இருக்குது, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு இருக்குது. இந்த கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெண்டுமே வரும். மருந்து வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் மைண்ட் லாக் அப்படின்னு பேர். நம்ம கேன்சர் வந்துடுச்சுப்பா, அவ்வளோதான், நம்ம உசுறு போச்சு, நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான விஷயம். நம்மளுடைய வெளிநாட்டவன் கிடையாது, நம்ம முன்னோர்கள் நம்மளோட சித்தர்கள்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் லாக் இருக்கக்கூடாது. இல்லை ஒரு மிகப்பெரிய மருந்து, எந்த மருந்து எடுத்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற மகா மருந்தை வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம், எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் முதல் மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, முதல் உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ரெண்டுமே இருந்தாலே மெட்டபாலிசம் ப்ளஸ் நம்மளோட இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து கேன்சருக்கான ஒரு இன்ட்ரோவாக இருந்தாலும் நமக்கு அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே விட்டுறாங்க சில பேர். வந்துருச்சு அவ்வளோதான், நம்ம செத்துடலாம், இல்லை செத்து போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விட்டு போயிடுது இல்லையா? அது என்னாகும், எந்த மருந்து எடுத்தாலும் வேலை செய்யாது. இதுதான் மைண்ட் லாக். அதுக்கப்புறம் பாடி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் ஃபஸ்ட்டு மைண்ட் லாக் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் எடுக்கிற மருந்தும் உணவும் சக்தியாகும், சக்தி ஓட்ட பாதையாக பஞ்சபூதமாக நவகிரக அமைப்போடு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி நம்ம வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயம் போது என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் சோர்வு. எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து சுண்டி போகும், ரத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா கெட்டு போய்கிட்டே இருக்கும். எப்போ ரத்த அளவு கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கோ ஒருத்தவங்க டக்குன்னு என்ன பண்ணிடணும், நமக்கு என்ன பாடி செக்கப் பண்ணிடணும். ரத்தத்தின் அளவு எப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 7.6 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சோ இல்லை குறையுதோ பார்த்திங்கன்னா ஒன்று கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கேன்சரான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அதனால் ரத்தம் குறையுது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடல அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதை கண்டிப்பாக என்னென்னு பார்த்து அதுக்கான உணவு முறைகளிலே நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் உணவு முறைகளே சூப்பராக சரி செஞ்சிடலாம். அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து முன்னோர்கள் சொன்ன அற்புதமான உணவு முறை. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான உணவு முறையை நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும், ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, சில பேர் குழப்பிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோமே, இதை உணவு முறையில் எடுத்தாக்கா ஏதாவது கிளாஷ் ஆகிடுமோ? அப்படி கிடையாது. எதை நம்ம சாப்பிட்றோமோ உணவு முறை மட்டும், உணவு பார்த்திங்கன்னா அதுக்கான சத்தையும் சாரத்தையும் உடம்பை எடுத்துக்கிட்டு அதை சக்கையாக தூக்கி போட்டுரும். மருந்தோடு எப்பொழுதுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது, கவலைப்படாதீங்க. உணவு என்றைக்குமே ஆரோக்கியத்துக்கு மட்டுமே தரும். சரி, இப்போ தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கேன்சர் அப்படிங்கிறது நினச்சோன்னே ஃபஸ்ட்டு அதை பயப்பட தேவையில்லை. இந்த உணவே மருந்துங்கிற மாதிரி நம்பிக்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக அமையட்டும். ப்ராக்கோலி, இந்த ப்ராக்கோலிங்கிறது தான் பார்த்திங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு உணவு முறை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடையெல்லாம் ப்ராக்கோலியை சேர்ன்றதுக்கே ஆள் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே உன்னதமான மிக அதிகமான சத்து உள்ளது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ப்ராக்கோலி. காலிஃப்ளவர் மாரியே பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். சரி, இது என்ன குட்டி காலிஃப்ளவர், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வித்தியாசமாக இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி காலிஃப்ளவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சூப்பாகவும் எடுக்கலாம், நீங்கள் பொரியல் மாதிரியும் சாப்பிட்டு வைக்கலாம். எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டரில் முதல்ல நல்லா ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அதில் கூட பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட்டி சின்னதாக பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா சூப் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். ப்ராக்கோலி தி பெஸ்ட்டு நம்பர் 1 உணவு. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சீத்தாப்பழம். இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லை அழிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சீத்தாப்பழம். இதை மலை சீத்தா ஒன்று இருக்குது, அதே மாதிரி நார்மல் சீத்தா இருக்குது. ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம். சீத்தாப்பழம், அதேமாதிரி சீத்தாப்பழ இலை, அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸை 100% பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இப்போ சீத்தாப்பழ இலை அப்படிங்க கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இல்லைன்னா நர்சரியில் வாங்கி நம்ம கூட வளர்க்கலாம், தப்பு கிடையாது. டெய்லி ஒரு 5 இலையை எடுத்து நம்ம கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி சாப்பிட்டாலும் தி பெஸ்ட்டான ஒரு உணவு. நம்மளுடைய சீத்தாப்பழத்துடைய பழம், சீத்தாப்பழத்துடைய இலை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கோலி அதே மாதிரி ப்ராக்கோலி மாரி இருக்கக்கூடிய காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து சூப்பாக எடுத்துக்கிட்டு வந்தாலே போதுமான விஷயம்.
அவ்வளோ அற்புதமாக கேன்சர் செல்ஸை குறைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொரியலாகவும் சொல்லலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி எப்படி சமையல் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோ அற்புதமான செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸை அவ்வளோ டீமினேட்ஸ் கொண்டு வரது வந்து இந்த ப்ராக்கோலியில் சக்தியில் உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள். நம்மளாம் வந்து சூப்பாகவும் எடுத்துக்கலாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம். உணவு முறையில் பார்த்திங்கனாக்கா ரத்தசாலி அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ரத்தசாலி ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லது. ரத்தத்தை அழகாக உற்பத்தி பண்ணும், ரத்தத்தை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கும். செல்ஸோடைய மறு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரத்தசாலி ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது ஈவினிங் டைமில் எடுக்க வேண்டிய அது சூப் மாதிரியும் செய்யலாம், கஷாயமாகவும் எடுத்துக்கலாம். துளசி துன்பத்தை போக்கும். துளசி மாதிரியான ஒரு மெகா மருந்து எதுவுமே கிடையாது, உணவும் எதுவும் கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஒன்று துளசி வாட்டர் நல்லா கொதித்த பிறகு அதில் 2-3 சிட்டிகை வந்து மஞ்சள் சேர்த்து ஈவினிங் டைமில் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு நாள். அடுத்த நாள் ஈவினிங் என்ன பண்ணுறோம், வில்வம் ப்ளஸ் மஞ்சள். இப்படி வரிசை ஆல்டர்னேட்டிவில் எடுத்துகிட்டே இருந்தால் சரி. நீங்கள் எந்த உணவு எடுத்தாலும் சரி, ஈவினிங் டைமில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் டைமில் துளசி மஞ்சள், அடுத்த நாள் வில்வம் மஞ்சள். வில்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெல்லும். வில்வத்தில் பாருங்கள், அதோட பேர்லேயே இருக்குது பாருங்களேன். அனைத்தையும் எதுவாக இருந்தாலும் எந்த வியாதிகாக இருந்தாலும் சரி வெல்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலே வில்வம் அடங்கிறது. ஸோ வில்வம் ப்ளஸ் மஞ்சள், இதை மட்டும் ஆல்டர்னேட்டிவ். ஒரு நாள் வந்து துளசி மஞ்சள், அடுத்த நாள் வந்து வில்வம் மஞ்சள். இது அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது கணக்கே கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு கஷாயம் மாதிரி தான். எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ரத்தத்தை சுத்தம் பண்ணும், கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய சக்தி இந்த துளசிக்கும் வில்வத்துக்கும் உண்டு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ் டேயில் ஒரு நாள் துளசி மஞ்சள், அடுத்தது வில்வ மஞ்சள், இப்படி எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டோன்னு நம்ம போதுமான விஷயந்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூப்பு முறையிலையும் சரி, காலையில் சூப் எடுக்கணும், சாயந்தரம் இந்த மாதிரி கஷாயம் எடுக்கிறோம். இந்த ப்ராக்கோலி, அதேமாதிரி காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கணக்கே கிடையாது. இது மருந்து மாதிரி. இது வந்து 48 நாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து உணவு முறையில் எடுத்துக்கிட்டே வரலாம். ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட் டேஸில் எடுத்தாலும், ஒரு நாள் ப்ராக்கோலி, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர், அடுத்தது உங்களுக்கு சீத்தாப்பழ இலை, சீத்தாப்பழம், இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபுட் ஐட்டம்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். ஈவினிங் டைமில் 1 டம்ளர் தண்ணி, அந்த 1 டம்ளர் தண்ணியில் என்ன பண்ணுறோம், ஒரு கைப்பிடி துளசியை உள்ளே போட்டுக்கிறீங்க. நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணியை எடுத்த பிறகு நீங்கள் 2 சிட்டிகை வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நாள். அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கனாக்கா வில்வம், அதே மாதிரி ஒரு 5-6 வில்வம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணி வந்த பிறகு அதுக்கப்புறம் 2 சிட்டிகை மஞ்சள் எடுத்து நீங்கள் வந்து அந்த கஷாயமும் எடுத்து குடிக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் துளசி மஞ்சள், ஒரு நாள் வந்து வில்வம் மஞ்சள், இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இரத்த சுத்திகரிப்பு நடக்கும், கேன்சர் செல்லை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் நடைபெறும். இது முக்கியமாக செய்யப்படும். அடுத்தது உணவு முறை என்னென்னலாம் சாப்பிட்லாம். இரத்தசாலி அரிசி, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைச்சாலும் சரி, இல்லை எல்லா இடத்துலையும் சரி, இன்றைக்கி வந்து இரத்தசாலி அரிசி சூப்பராக இருக்கும். இந்த கேன்சர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ரொம்ப சுண்டி போய் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு போஷாக்கு தேவைப்படுது, ரத்தத்துக்கு போஷாக்கு தேவைப்படுது. இப்போ ரத்த உற்பத்தி கம்மியாகுது பார்த்திங்களா, அந்த இரத்தசாலி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான உணவு முறை, ரத்த சுத்தி மட்டும் கிடையாது, நம்ம உடல் சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் உறுப்பு சுத்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கேன்சர், அது எந்த கேன்சர் ஆனால் இருக்கலாம், பிளட் கேன்சராக இருக்கலாம், அதேமாதிரி உடல் உறுப்புகளில் கேன்சராக இருக்கலாம், என்னென்ன வெரைட்டி நிறையா இருக்கோ அத்தனை கேன்சருக்கும் சேர்ந்த ஒரு மெடிசன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அற்புதமான ஒரு சாப்பாடு உணவு முறை தான் இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து டாப் டு பாட்டம் எல்லா உணவுகளுக்கும் இது வந்து தலை சிறந்த உணவு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கொத்தமல்லி, புதினா, சீரகம். நம்ம எப்படி சாதம் வடிக்கிறோமோ அதே மாதிரி சாதத்தை வடிக்கும் பொழுதே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா, 2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு இந்த சீரக சாப்பாடு செய்வாங்க இல்லையா, அதேமாரி செஞ்சு ஒரு வேளையாவது டெய்லி சாப்பிடணும். அது காலையாக இருக்கலாம், மதியமாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு வேளையாவது இந்த சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மறு உற்பத்தி, அது ரத்தமாக இருக்கட்டும், உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொன்னுட்டு புதுசாக அந்த பார்ட்டையே புதுப்பிக்கக்கூடிய சக்தி புதினாவுக்கு உண்டு. அந்த புதினாங்கிறது புதிதாக ஆக்கப்படும், அதான் புதினா. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ரத்தத்தை மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணக்கூடியது. நமக்கு கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா உறுப்புகளையும் புதிதாக்கக்கூடிய சக்தி கொத்தமல்லிக்கு உண்டு. சீரகம் அகத்தை சீர் செய்யும், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 3யுமே கலந்த ஒரு சாப்பாடு நீங்கள் இதெல்லாம் ரெகுலர் பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். அற்புதமாக
நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நான் எப்பொழுதும் போல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு மருந்து. அதேமாதிரி தன்னம்பிக்கை ஒரு மகா மருந்து. இந்த உணவெல்லாம் பெரும் மருந்து. இதை தான் வந்து சொன்னாங்க, நம்பிக்கையாக இந்த பயம் இல்லாமல் தைரியமாக இந்த உணவுகளை மட்டுமே எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். மற்ற மருந்துகளோடு நீங்கள் இதையும் சேர்த்து உணவாக எடுத்து வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கேன்சரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட அற்புதமாக கேன்சரை பற்றி பயப்படாமல் வாழலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எழுதி வைத்த ஒரு முக்கியமான உணவு முறையில் இருக்கக்கூடிய மருத்துவம். அதனால தான் இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேன்சருங்கிறது சாதாரணமாக பரவிக்கிட்டு இருக்கு, சாதாரணமாக கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த உணவு முறையில் எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுமாரி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.